மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த சம்பா பருவத்தில் 1,79,000 ஏக்கரில் சம்பா நெற்பயிர் சாகுபடி செய்யப்பட்டது. இந்நிலையில் அறுவடை துவங்கிய நிலையில் கடந்த ஜனவரி மாதம் 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் பரவலாக பெய்த கனமழை காரணமாக மாவட்டம் முழுவதும் அரசு கணக்கெடுப்பின்படி சுமார் 65,000 ஏக்கரில் சம்பா நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டன. இதற்கு மார்ச் மாதத்திற்குள் நிவாரணம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு மிகவும் சொற்ப அளவிலான இழப்பீடு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தின் சொந்த மாவட்டமான கடலூர் மாவட்டத்திற்கு முழுமையாக வெள்ள நிவாரணம் வழங்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் இன்று டெல்டா பாசனதாரர் சங்கம், தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் சங்கம், தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கம் உள்ளிட்ட பல்வேறு விவசாய சங்கங்கள் ஒன்றிணைந்து மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாதுகாப்பு பணிக்காக வந்திருந்த காவல்துறையினர் விவசாயிகளிடமிருந்து முதலில் மைக்கை பிடுங்கினர். தொடர்ந்து விவசாயிகள் சங்க தலைவர்களை கைது செய்தனர். கைது செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகளை குண்டுக்கட்டாக தூக்கி வேனில் ஏற்றினர். அப்பொழுது தங்கள் உடைகள் கிழிக்கப்பட்டதாகவும் காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இன்னைக்கு டெல்டா மாவட்டம் நாங்க கொடுத்த 10 நாள் வரை இருக்கீங்க. இதுக்கு ஒரு பீஸ் கமிட்டி போல ஒண்ணும் கேட்கல, யாருமே கேட்கல. ஆனா நீங்க போலீஸ வச்சு அடிச்சு இழுத்து வண்டி சாத்துறாங்க, அரெஸ்ட் பண்றாங்க. இதான் டெல்டா மாவட்டம், சொந்த மாவட்டம். திருவாரூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம் சொந்த மாவட்டங்கிறாரு. இந்த டெல்டா மாவட்டத்துக்கு இவ்வளவு ஒரு அசிங்கத்தைப்படுத்தி கொடுக்குறாங்க. இது வேற, இது கொடுமை நடக்குமா? சம்பா பயிர் 2025 அழிஞ்சது 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கல, அழிஞ்ச பணத்துக்கு தான் கேட்கிறோம். அந்த அழிஞ்ச பணத்துக்கு கொடுக்க முடியல, அப்புறம் எதுக்கு அரசாங்கம் எதுக்கு இருக்கு? கடலூர் மாவட்டத்துல நிவாரணமும் வழங்கப்பட்டதா, இன்சூரன்ஸ் வழங்கப்பட்டதா, முழுக்க நன்றி தெரிவித்து போஸ்ட் ஓட்டப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்ட எங்களுக்கு நிவாரணமும் கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது. கடந்த 29ஆம் தேதி அனைத்து விவசாய சங்கங்கள் 30 சங்கங்கள் ஒன்றிணைஞ்சு நாங்க கலந்த கூட்டம் நடத்தி 9ஆம் தேதி சாலை மறியல்னு அறிவிச்சு பண்ண 11 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நடத்துறோம். எந்த அதிகாரியும் வரல.